அப்படியே பண்ணாலும் உன்னை ரெண்டாம் தாரமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் உன்னோட வைஃபை கண்டினியூ பண்ண முடியுமா? மகிழும் நீயும் தான் லவ் பண்ணீங்க, அப்போ நீங்க தான் சேர்ந்து வாழணும். நீங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு கஷ்டப்படுது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உங்க காதல் ஜெயிக்கணும் ஆதி. இங்க பார்மதி, இனிமே லவ் பத்தி பேசின கெட்ட கோபம் வரும். மகிழினி இந்த வீட்டுல இருக்கானா அதுக்கு காரணம் நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் கிடையாது, அவன் மேல இருக்கிற அனுதாபம். இப்ப அவளுக்கு யாருமே இல்ல, அதனாலதான் பழகின ஃப்ரெண்ட்ஷிப்காக அவளை இங்க தங்க வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நீ போய் சொல்ற ஆதி. இன்னும் மகிழினி உன் மனசுக்குள்ள இருக்கா, அதே மாதிரி நீயும் அவன் மனசுல இருக்க. ரெண்டு பேரும் உங்களை நீங்களே ஏமாந்துகிட்டும் இருக்கீங்க. மதி, அது உன் கற்பனை மதி, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அப்படி சொல்லாத ஆதி. மகிழனை கல்யாணம் பண்ணிக்கலனா அவ அனாதை ஆயிடுவா. இது அவ வாழ வேண்டிய வாழ்க்கை, இத நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். அவளை நான் இந்த வீட்டுல வாழ வச்சு பார்க்கணும் ஆதி. ப்ளீஸ் ஆதி, என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. அவ மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு அவளை ஏத்துக்கோ ஆதி. அப்படின்னா அவ அடிச்ச பால அவளுக்கே திருப்பி ஒண்ணு நினைக்கிற, அப்படிதானே? மதி, உங்க ரெண்டு பேர் விளையாட்டுல மாறி மாறி அடிப்படுறது நான் தான். என்ன பத்தி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அப்படி நினைக்காத ஆதி. மகிழ்ச்சி உன்னை வெறுத்துட்டாங்கிற கோவத்துலதான் நீ இப்படி பேசுற. அவ செஞ்சது தப்புதான், அதுக்காக நீயும் அவளை வெறுத்தா அவளுக்கு யாரு இருக்கா ஆதி? அவ கழுத்துல இருக்க வேண்டிய தாலிய இப்ப நான் சுமந்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ ஆதி. மகிழ், நீ என் கூட சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணத்தை போய் விட்டுடு. நான் கட்டின தாலிய சுமக்க உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, உன்னால அதை கழட்டி கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு போக முடியுமா? அப்படி போனா உன் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவ? நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டு நான் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என் அம்மாவோட பாசத்தை இழந்திருக்கேன், அவங்க பகைக்கு ஆளாயிட்டேன். இப்போ எனக்கு உறவன் சொல்லிக்க யாருமே இல்ல. நான் எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு நிக்கிறேன். என் நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது மதி. இங்க பாரு, நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் மகிழினி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இன்னொருத்தைய மனைவியை ஏத்துக்கிறது எந்த விதத்துல நியாயம் மதி? அதுவும் மகிழினி ஏற்கனவே என்ன வெறுத்துட்டா. அவ மேல இருந்து கொஞ்ச நெஞ்ச காதலும் எனக்குள்ள செத்து போச்சு. இங்க பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் மகிழினி என் கூட சேர்த்து வைக்கணும்னு சொன்னா உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு காலையில நான் கட்டின தாலிய உன் கழுத்துல இருந்து கழட்டி கொடுத்துட்டு போயிட்டு பார்க்கலாம். என்ன நந்திதா சொல்ற? ஆதி தம்பியும் மதியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? சண்டைனா சண்டை இல்ல, அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. மதிய அண்ணி ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணனை ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். தனியா பேசணும்னு சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்பிச்சாங்க. நானும் வந்துட்டேன். ஆனா அத வச்சுதான் நான் அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றேன். என்ன இது? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பாசமா தானே இருக்காங்க. ஒருவேளை மகிழ்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆதிக்க பிடிக்காம போயிடுச்சோ? இவ எதுக்காக சௌந்தர்யா ரூம் போறா? அவங்க எல்லாருமே எனக்கு எதிரா திட்டம் போடுறவங்க. இவ அவங்கள பார்க்க போறானா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். மகிழினியும் வந்தாச்சு.
உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்க யாருக்கு என்ன சந்தேகம்? மகிழினி ஆதி தம்பிக்கும் மதிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றா, அது உண்மையா? அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை மகிழினி? வந்த புதுசுல மதி இந்த வீட்டை விட்டு போயிட்டு வந்தா சொல்லிட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவளும் ஆதியும் ஆக்சுவலா ஒன்னா பாசமா தான் இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு இவ சொல்றா. அதான் எதுவா இருந்தாலும் உனக்கு தெரியாம இருக்காதுல்ல, நீதான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆதிக்கும் மதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுனவங்க. திடீர்னு கல்யாணம் ஆனதால மதியால மனசார அவனை ஏத்துக்க முடியாம கஷ்டப்படுறாக்கா. கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியா போயிடும், அவ்வளவுதான்க்கா விஷயம். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே அவங்க 2 பேரையும் நல்லா வாழ வைக்கணும். முக்கியமா மதிய மீனாட்சி மேடம் அவங்க மருமகளா ஏத்துக்கணும்னு தான்க்கா. அதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு உதவி பண்ணணும். அதெல்லாம் நல்லா உதவி பண்ணுவோம். மதிய மருமகளா ஏத்துக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ என் தம்பிக்கு என்ன உறவு அத முதல்ல கிளியர் பண்ணு. ஏன்னா அதுவே எங்க எல்லாருக்கும் பெரிய குழப்பமா இருக்கு. நீ ஆதியோட லவ்வரா இல்ல ஃப்ரெண்ட்? மதி ஆதியோட ஃப்ரெண்டா இல்லனா வைஃபா? டூ மச் கன்ஃபியூஷன். ஏங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மகிழினி தான் மதிய நம்ம வீட்டுல மருமகளா வாழ வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றாளே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்க குழப்பம்? ஏய், அதெல்லாம் உனக்கு புரியாது. அதெல்லாம் என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் இந்த மாதிரி டவுட் சந்தேகம் எல்லாம் வரும், புரியுதா? அக்கா, இப்படி சந்தேகத்தோட இருந்தா உங்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. அதனால இவரோட குழப்பத்துக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன அந்த முற்றுப்புள்ளி வை? சார், நானும் ஆதியும் முதல்ல லவ் பண்ணது உண்மைதான். ஆனா மதி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஆதியை விட்டு பிரிஞ்சுட்டேன். நான் மதிய ஆதிக்கு கட்டி வச்சப்போ நீங்களும் கூடவே தானே இருந்தீங்க. அப்புறம் எதுக்காக இப்படி சந்தேகப்படுறீங்க? எப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஆதியை கட்டி வச்சனோ அப்பவே என் மனசுக்குள்ள இருந்த காதல மொத்தமா மறந்துட்டேன். இப்ப நான் ஆதிக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனா மதி ஆதியோட வைஃப், ஆதி மதியோட ஹஸ்பண்ட். இதுக்கு மேல உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கவே முடியாது. ஓகே 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 போதும். இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. ஆனா மறுபடியும் சந்தேகம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட கேப்பேன், நீ பதில் சொல்லணும். மகிழினி, நாங்க எல்லாருமே மதிய என் தம்பியோட வைஃபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்க உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் ரெடியா இருக்கோம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அம்மாவோட மனசை மாத்துறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல.